இந்த ஃபேஸ் பேக் போடணும், இப்படி நீ வந்து ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஒரு கம்பல்சரி நீ பண்ணியே ஆகணும். அதனால இதெல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. சொல்ல முடியாது சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் அதை வாங்கிடுறாங்க. அடுத்ததான் இப்போ இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே ஹேண்ட் பேக்ஸ் தான். எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹேண்ட் பேக்ஸ் தான். அதெல்லாம் வந்து 10 டிஜிட்டுக்கு இருக்கிற ஹேண்ட் பேக்ஸாக இருக்குது. உனக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா, உடனே அம்மா வாங்கிடுறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ காஸ்ட்லியாவா, ஒரு ஹேண்ட் பேக்கும் 10 மில்லியன் இருக்குது, இதுக்கு நான் 2 அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடுவேனே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. வாங்க இதில் எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது எல்லாமே நல்லாதாம்மா இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வேண்டாம்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாமே வேணும்னு அர்த்தம், நான் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் கூட அங்கே இருக்குது, அதில் ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இன்னும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அதுலேயே உள்ளதுலேயே கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வந்து அந்த பேக் கொஞ்சம் நல்லா இருக்குது, அது ஒன்று மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதிகமாக தேவைக்கு மீறி நீங்கள் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்குது, இவ்வளோ வாங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இப்போ இருக்கிற ஹேண்ட்பேக் மொத்தத்தையுமே வந்து வாங்கிடுவாங்க. ஹீரோட அம்மா பேக் எடுத்து கொடுத்து, இதை நீ ட்ரை பண்ணி பாருமா, உனக்கு வந்து செட் ஆகுதான்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து கொடுப்பாங்களா. ஹீரோன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த பேக்கை தான் அப்படி கையில் வாங்குவாங்க. ஹீரோ வேகமாக வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எதுக்குடா இவ்வளோ வேகமாக அவளை பிடிச்சி இழுக்கிற, அந்த பேக்கை தான் அவள் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமேன்னு சொல்லும் போது உன்னை ஹீரோ என்ன சொல்வார், அர்ஜென்ட்டாக நான் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டு போயிடுவார். இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களா. ஹீரோனோட ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடும். எது என்னோட ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடுறேன், நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா, அப்போ நான் இங்கே இப்போவே நான் இந்த இடத்த காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறதுக்காக போவாங்களா. ஒன்று ஹீரோ பிடிச்சி நிப்பாட்டுவார். இது மாதிரி பண்ண ஒரு எவ்வளோ பெரிய ஒரு குத்தம் தெரியுமா, அது அந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்க, சொத்துக்காக தான் நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன், வேற ஒரு பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவார். ஹீரோயினுக்கா பயந்தே போயிடுவாங்க. தானே நீ வெளியவே வர முடியாது வாழ்நாள் பூரா அப்படி இப்படின்னு ஹீரோ பாட்டுக்கு சொல்வார். ஹீரோயின் இப்போ என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, எங்கள் அம்மா வந்துட்டு பேச முடியாதவங்க, அவங்கள பிடிச்சி மிரட்டிகிட்டு இருந்ததுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வேறு ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி சொல்லவும், ஆப்ஷனே இல்லை அப்படின்னு வந்துட்டு நீ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலையே, இந்த வீட்டோட மருமக மாதிரியே மாதிரி எல்லாத்தையும் தானே நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, மொத்தத்தில் நீ இது வரைக்கும் நடந்துட்ட விஷயத்த நான் பார்க்குற வரைக்கும் நீ வந்து ஒரு ஒரு நல்ல பொண்ணு அப்படிலாம் எனக்கு தோணலை, நீ வந்து பணத்தை ஆசை பிடிச்சி தான் இந்த மாதிரி வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக நீ வந்திருக்க, எங்கள் அம்மா ரொம்ப அது என்ன சொல்கிறது ரொம்ப கைண்டான பர்சன் அப்படின்றதுனால அவங்கள நீ ஈஸியாக ஏமாற்றி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உங்கள் அம்மாவை வச்சு உன்னையும் உங்கள் அம்மா வச்சு மிரட்டி இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க, நீ ஒரு வார்த்தை சொன்னால் அதை நான் ஈஸியாக நம்பிடுவேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுவார். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராமாக நிறைய வார்த்தை போட்டு பேசுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழ்கிறத எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை விவாகரத்து பண்ணணும், அதுதான் எனக்கு தேவை இப்போதைக்கு, உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்கக்கூடாதுன்னா மரியாதையாக டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்க சொன்னதுக்காக தான் வந்தேன், எனக்கு ஒன்றும் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது, நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. இதை ஹீரோட அம்மா கேட்டுருவாங்க. இதை என்னால் சம்மதிக்க முடியாதுன்னுட்டு ஒரு குரலோடய அவங்க உள்ளே நுழைஞ்சிருவாங்க. பேசிகிட்டு இருக்கீங்க, டிவோர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீங்களே கேட்டுக்கோங்க இவளோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை வந்து ஹீரோ சொல்லிடுவார். உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடும். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி பதட்டமாகிடும். மேடம் நானே உங்கள்கிட்ட பல தடவை சொல்லணும் தான் நினச்சேன், அதனாலலாம் சொல்ல முடியல, இந்த மாதிரி நீங்கள் பார்த்த ஃபேமிலியிலேருந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்காம என்னை வந்து ஆள் மாறாட்டம் பண்ண வச்சுட்டாங்க, நான் ஒவ்வொரு தடவை சொல்லணும்னு நினைக்கும் போது சொல்ல முடியாத சூழ்நிலையால் நான் சொல்லலை, நீங்கள் மேலே காட்டின அன்பு அக்கறை அதனால் என்னால் சொல்ல முடியல, ஸோ அதுதான் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு, நான் வேணும்னே தப்பு பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாம் சொல்லுவாங்க. நான் டிவோர்ஸுக்கும் சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ போய் உட்காந்துருவார் அமைதியாக. ரெண்டு பேரும் இப்போ உண்மையெல்லாம் வெளியே வரட்டும், இதுக்கப்புறம் அம்மாவே முடிவெடுப்பாங்கன்ற மாதிரி ஹீரோ போய் உட்காந்துருவார். ஹீரோயின் எல்லாத்தையும் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமும் அவங்க கிளம்புறேன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, பரவாயில்ல நீ வேற ஒரு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்வாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோ வேறு அதிர்ச்சி பார்ப்பாரு. ஆமாம்மா என் பையனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லும் போது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதோட அவனை நீ நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் வந்துட்டு நீ எதுக்காக டிவோர்ஸ் பண்ணணும், நீ இந்த குடும்பத்தில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இதில் சம்மதம், நீ என்னோட மருமகளாக இங்கே இருக்கிறதுல எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறமும் அவளை மருமகளாக ஏற்றுக்கிற நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல, நீங்கள் ஏன் இந்த மாதிரி மாறிட்டீங்க, இந்த மாதிரி ஏமாத்துக்காரவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு ஹீரோ பேசுவார். ஒன்று ஹீரோட அம்மாவுக்கு கோவம் தான், ஒரு ஏன்டா இப்படி மனசாட்சி இல்லாத மாதிரி பேசுகிற, உனக்குலாம் இதேமே கிடையாதா, 2 வருஷமாக நீ கோமாவில் இருந்த, எந்த பொண்ணு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா, இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா,
நல்லாவே பார்த்துக்கிட்டா, என்கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிட்டா. இதுக்கு மேல வேற என்ன நீ எதிர்பார்க்குற? நம்மகிட்ட இல்லாத பணமா? ஒரு குணமான ஒரு பொண்ணு தானே வீட்டுக்கு தேவ. அது இந்த பொண்ணா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மாரிலாம் நடந்துப்ப நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோட அம்மா வந்து ஹீரோவ திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. சொல்லுவாங்க, "இவன் சின்ன வயசுலேருந்தே இப்படித்தாம்மா ஏதாவது முட்டாள்தனமா யோசிச்சுட்டே இருப்பான். அவன பத்தி நீ கேர் பண்ணாத. நீ தான் என்னோட மருமக" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயின் திரும்ப திரும்ப ஆரம்பிப்பாங்க. "இல்ல எனக்கு அப்படி இப்படின்னு" சொல்லுவாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்னை இந்த மாதிரி செய்ய சொன்னவங்க மேல தான் அப்படியே ஒரு இது குத்தமா இருந்தாலுமே, இது நீயா பண்ணல. உன்ன வற்புறுத்தி செய்ய சொன்னாங்கல்ல, அவங்க தான் வந்து குற்றவாளிகளா வந்து இருப்பாங்க. நீ வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாரி இவங்க வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்னோட மருமக அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். இப்போதைக்கு வந்துட்டு நீ என்ன பண்றன்னா, இப்ப அவங்க புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இதுல வந்துட்டு என்னோட ஷேர்ஸ் எல்லாம் என் மருமகளுக்கு நான் குடுக்குறேன். நீ அவள பொண்டாட்டிய ஏத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஷேர்ஸையும் மொத்தத்தையும் அவளுக்கு நான் குடுத்துருவேன்." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோக்கு இப்ப பயமாயிடும். உடனே ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஒரு கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட நீட்டுவாங்களா, உடனே அந்த கார்ட ஹீரோ புடுங்கிக்குவாரு. "இப்ப இவளுக்கு என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்கன்னு" கேட்பாரு. "அவள கூட்டிட்டு ஷாப்பிங் போ. நான் அந்த ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது தானே நீ கூட்டிட்டு வந்த. கன்டின்யூ பண்ணுன்னு" சொல்லும்போது ஹீரோ வலுக்கட்டாயமா ஹீரோயின கூட்டிட்டு போவாரு. ஹீரோயின கூட்டிட்டு வேக வேகமா கார்ல வந்து உட்காருவாரு. அப்பவும் ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என்னதான் அம்மா அந்த மாதிரி சொன்னாலும் எனக்கு டிவோர்ஸ் பண்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. நான் டிவோர்ஸ் குடுக்குறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. "அத நான் தான் முடிவெடுக்கணும். நீ கிடையாது. நீ சொன்னா நான் உடனே கேட்கணுமா? நான் எப்ப என்ன சொல்லணும் அத நான் தான் சொல்லுவேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அதோட ஹீரோயின சாய்ச்சி உட்கார வச்சு அவங்களுக்கு பெல்ட் போட்டு விட்டுருவாரு. இவன் என்ன முட்டா பயலா இருப்பானோ அப்படின்ற மாரி ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப 2 பேருமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. "நீயே ஆர்டர் பண்ணு" அப்படின்ற மாரி அந்த புக் எடுத்து அவங்கள்ட்ட குடுக்கவும், ஏன்னா அவங்க அம்மா நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் என்னத்தப்பா ஆர்டர் போடுறதுன்னு பார்ப்பாங்க. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். உடனே என்ன ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் வேற கூட்டிட்டு வந்துட்டாரு. ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஃபோனே பார்த்துட்டு இருப்பார். ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, ரொம்ப பணக்காரவங்கலாம் வந்துட்டு எல்லா நேரமும் ஃபோன்லயே தான் இருப்பாங்க போல தெரியுது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்களா. ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. ஹீரோயின் வந்து இப்ப என்னத்தடா ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வேலை பார்த்தாங்கல்ல, அந்த வீட்டோட அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற. 2 பேருமா சேர்ந்து வருவாங்க. வந்தவுடனே, "நீ என்னடி இங்க பண்ற?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதாவது அந்த இது வந்து அப்படியே விட்டுருச்சு. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஹீரோ இப்ப குணமானது, ஹீரோக்கு சரியானது அதெல்லாம் எதுவுமே தெரியல. அவ அங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் எதுவும் வரல அப்படின்ற மாரி அவங்க விட்டுட்டாங்க. எதுவுமே பெருசா எடுத்துக்கல. அவ லைஃப அதாவது ஹீரோக்கு உடம்பு முடியலல்ல, இவ கல்யாணம் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்ற மாரி நார்மலா இருந்துட்டாங்க. வேற யாராவது வசதியான பையன தான் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாரி அதுங்க மைண்ட் கூட மாத்திக்கிச்சு போல இருக்கு. அதோட இப்ப வந்து பார்க்கும்போது ஹீரோயின் இங்க தனியா உட்காந்துருப்பாங்களா, "நீ என்ன இங்க பண்றேன்னோனே" அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்பாரு, "யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இவள தெரியாதா? இவரோட அம்மாவும் இவளும் என் வீட்ல தான் வேலை பார்க்குறாங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், அதோட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு பார்த்து வச்சிருந்த ஒரு மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் கூட கோமால இருந்தாருன்னு சொன்னேனே, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. அவர எப்படி" அப்படி "ஓ! அந்த ஒருத்தன் வந்து படுத்த படுக்கையா கிடப்பான்னு கூட நீ சொல்லிட்டு இருந்தியே, அவனா?" அப்படின்ற மாரி அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற ரொம்ப இதா பேசுவாரு. ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்துட்டு, "பரவாயில்லையே மெய்டா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கா. இந்த மாதிரி ஒருத்தன் கோமால இருக்க ஹஸ்பண்டுக்கு இவ்ளோ அழகான ஒய்ஃபா?" அப்படின்ற மாரிலாம் அவர் கிண்டல் பண்ணுவாரு. ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துரும். இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது, "என் வீட்ல வேலை பார்க்குறவ நீ, உனக்கு இவ்ளோ திமிரு வந்துருச்சு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என் குடும்பத்த அதாவது இவ்ளோ பெரிய குடும்பத்தில மருமகனா, என்ன வந்து இனிமே தப்பா பேசக்கூடாது. என் குடும்பத்த பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு" சொல்லுவாங்க. "அதுவே நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி குடுத்தது" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு ஒரு பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுரும். ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள கிண்டல் பண்றதும், அவங்க இந்த மாரி ஒரு இடத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப மாத்திட்ட. முன்னாடி என் வீட்ல வேலை பார்க்கும்போது அப்படி இருப்ப, இப்படி இருப்ப. இப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் போடுற. நீ என்ன வேற யாராவது பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்குங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என் ஹஸ்பண்ட பத்தி தப்பா பேசாதீங்க" அப்படி இப்படின்னு பேசிட்டே இந்த மாதிரி வாக்குவாதங்கள் 2 பேருக்கும் போயிட்டே இருக்கு. அப்பதான் ஹீரோ வந்துருவாரு. வந்த உடனே அவருக்கு வந்துட்டு இவரு தான் ஹீரோ அப்படின்றது கூட தெரியல. "ஓ! இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட புடிச்சிட்டியா? இது வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு படுத்துட்டு இருக்கானே அவனுக்கு தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் ரொம்ப அசிங்கமா இருக்கான். இன்னும் அவர் எப்படி இருப்பாருன்னே தெரியாதனால தானே இத விட்டு குடுத்துருச்சு. ஸோ அவன் ரொம்ப அசிங்கமா இருக்கான்னு சொல்லிட்டு, "நீ வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? வேற ஒருத்தன பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டியா?" அப்படி இப்படி இது பாட்டுக்கு கேட்கும். உடனே ஹீரோனுக்கு கோவமா வரும். "என் ஹஸ்பண்ட பத்தி தப்பா பேசாதீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அசிங்கமா இருக்காரு. அவருக்கு முடியாதவர்" அப்படி இப்படின்னு நீங்க பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து அவரும் வந்துட்டு நீங்கலாம் யாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் அவருக்கும் தெரிஞ்சிரும் இந்த மாதிரி இந்த பொண்ணு போல இருக்கு அப்படி இப்படின்னு. அதோட பேசிட்டே இருக்கும்போதே இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அதோட ஓனர கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் வெளிய தொரத்துங்க. அதுவும் அடிச்சு வெளிய தொரத்துங்க அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, வாங்க வாங்கன்னு இவரு கூப்பிடுவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இவர் கன்னத்துல ஓங்கி அறைவாரு. "என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவர் யாருன்னு தெரியுமா? அவர் அவ்ளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் இவங்க 2 பேருக்குமே தெரிய வரும். என்ன சொல்றீங்கன்ன உடனே அந்த ஆளுக்கே ஒரு மாரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ கெத்தா இருப்பாரு. அப்புறம் இவரு போய் ஹீரோ கிட்ட அவ்ளோ மன்னிப்பு
மன்னிப்பு கேட்பாரு. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பொண்ணு இருக்குல்ல அதை இழுத்துக்கிட்டு வெளியவும் வந்துடுவார். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசுவாங்களா, ஒன்று ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க சாரி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இது மாதிரி போனதுனால இப்படி பேச வேண்டியதாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தானே சொன்ன இது மாதிரி நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, டிவோர்ஸ் பண்ணணும், நீ அப்படி இருக்கும்போது நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னோடனே ஹீரோ என்ன சொல்வார், நான் அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன மாதிரி பேசின என்ன ஏது எல்லாத்தையுமே நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன், இதெல்லாம் வந்து சும்மா ஃபன்னுக்காக தான் நான் பண்ணேன், அம்மா வந்து உன்னை மாலுக்கு கூட்டு போக சொல்லியிருக்காங்க, வா நம்ம மாலுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவர் ஹீரோனை கூட திரும்ப போவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது இப்போ டோட்டலாக இப்போ வேற மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. 2 பேரும் வெளியே துரத்தி விட்டாங்களே, இது 2 வெளியே வந்து இது 2 சண்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த லவ்வர்ஸுங்க 2 சண்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த ஆள் என்ன பண்ணுவார், இந்த பொண்ணு ஓங்கி அரைஞ்சிடுவார். என்ன தைரியம் தான் என்னையும் நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுகிட்டே இருக்கும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்போ பண்ண வேலையில் வந்துட்டு எங்கள் கம்பெனியில் எங்கள் அப்பா சேர்மனாக இருக்கார், அதையே வந்து அவன் நினச்சா வந்து அந்த பதவியவே கேன்சல் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வந்து பதவி உயர்வு இருக்குது, அவனுக்கு அதிகாரம் இருக்குது, இப்போ நீ நீ பண்ண இந்த சின்ன வேலையால் மொத்தமும் வந்து வீணாக போயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவர் பேசுவார். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், அவள் வீட்டு வேலைக்காரி தான், அவளை இந்த மாதிரி நான் வந்து இது மாதிரி பண்ணதுக்கு அவள் இப்படி என்னை பண்ணுவா நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அரைஞ்சிட்டாரா, இப்போ அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடும், அதே என்ன பண்ணு என்னையே அடிக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப அது இது அடிக்கும். மாறி மாறி 2ம் ஆளுக்கு ஒரு அறையாக அரைஞ்சிப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்வார், அவன் வந்து 2 வருஷம் கோமாவில் இருந்தால் என்ன, நீ அவனை கல்யாணம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, அந்த லைஃப்பை போய் நீ விட்டுட்ட, இப்போ அவங்ககிட்ட தானே எல்லாமே இருக்குது, ஒருவேளை நீ அவனை கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா உங்ககிட்ட இப்போ பவர் இருந்திருக்கும், அந்த பவர் இப்போ உங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சு, நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கோவமாயிடும். இதெல்லாம் நடக்கும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இதுக்கப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அதுவும் திமிர் பிடிச்சதாக தானே இருக்குது. ஸோ 2 பேருக்கும் பயங்கரமாக கோவம் வந்து 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டும் அப்புறமா கோவப்பட்டுக்கிட்டும் பிரிஞ்சு போயிடுறாங்க. வந்துட்டு ஹீரோயின் மேலேயும் கோவம் வரும், அந்த பொண்ணு மேலேயும் கோவம் வரும். உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு வரி. ஏன்னா அதுக்குள்ளே ஹீரோ விஷயம் பரவிடுச்சு, இவங்களோட கம்பெனி வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவர் ஹீரோயின் மேலே அவருக்கு ரொம்ப கோபம் திரும்பிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இன்னும் சில பேர் இருக்காங்கல்ல, ஹீரோக்கு எனிமீஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அட்டாக் பண்ண வந்தவங்க ஹீரோயினை வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுவார். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க கையில் மட்டும் மருந்து போட்டுட்ருப்பாரு. ஹீரோட அம்மாக்கா சரியான கோவம், அவங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வீட்டு மருமக மேலே கை வச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா ஹீரோனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. கொடுத்தே பழக்கமானதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஒரு 5 மில்லியனுக்கு ஒரு பேக்கை வாங்கிட்டு வந்து, இந்த பேக் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா, இது வந்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ஹீரோன்னு சமாதானம் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசும்போது இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல, ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்துட்டு ஹீரோனை அட்டாக் பண்ணார்ல, அவரை போய் திரும்ப சண்டை போட்டு என்ன தைரியம் தான் என்னையும் அட்டாக் பண்ண வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சண்டை சீன் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆப் மூலயமா வந்துட்டு பேசி பழகி கல்யாணம் பண்ணிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் உங்களுக்கு சேட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் தான் ரிப்ளைவே பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாடலிங் பொண்ணு சொல்லும். உன்னை ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்வார். அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோனுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும், என்ன தான் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்கும்போது நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அதோட இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் ரொமான்ஸ் போயிட்டே இருக்கும். அப்புறம் ஹீரோட அம்மா இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோனுக்கு வந்து எம்ப்ராய்டரி போடணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆசைல, டெய்லி வந்து அவள் எம்ப்ராய்டரி பண்ணணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவள் பண்ணணும், அதை வந்து எப்படியாவது நம்ம வந்து டெவலப் பண்ணி அவளுக்காக நம்ம பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோட அம்மா வந்து ஹீரோனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வேலை பார்த்தாங்களா அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறேன்னு சொல்லும்போது அவங்க வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்போ வெளியே கிளம்புவாங்க. இந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. என்ன விஷயம், எதுக்காக என்னை பார்க்குறோன்னு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீ வந்துட்டு எனக்கு ரொம்ப சிம்பிள் தான், நான் ரொம்ப பேச்சை வந்து வளர்க்க விருப்பப்படலை, நீ இப்போ இருக்கல்ல அவரோட ஒய்ஃபாக வந்து மிஸ்ஸஸ் அந்த ஃபேமிலி பேரை சொல்லி அந்த பொசிஷன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இது என்ன கேம்னு எனக்கு புரியவே இல்லை, அவன் படுத்த படுக்கையாக இருக்கும் போது என்னை வலுக்கட்டாமல் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், இப்போ அவன் சரியாயிட்டான், அவன் நல்லா இருக்கான்ற விஷயம் கூட உனக்கு தெரியல, யதார்த்தமாக அவன் குணமாயிட்டான்னு தெரிஞ்சோன்னு திரும்ப அந்த பொசிஷனுக்கு நீ வரணும்னு நினைக்கிற, என்னை வச்சு ஏன் இப்படி கேம் ப்ளே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. மாதிரி இது இருக்குது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, இதில் $5 மில்லியன் இருக்குது, இதை நீ எடுத்துக்கோ, நீ அவன்கிட்டேருந்து விலகி போகணும், அதுதான் இப்போ டீலிங், அது என்ன ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு கேட்கும். என்ன திரும்பவும் என்ன சொல்லும் அப்படின்னா வந்து இந்த 5 மில்லியன் கொடுக்குது. அப்போ ஹீரோன் வந்து என்னென்னமோ பேசிகிட்டே இருக்காங்க, அது கேட்கவே மாட்டேங்குது. 5 மில்லியன் பத்தாத அவனுக்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்லும்போது ஹீரோன் இதுக்கப்புறம் இவகிட்ட வந்துட்டு உண்மையை சொன்னாலும் சென்டிமெண்ட்டாக பேசினாலும் வேலை நடக்காது, வேற
மாதிரி தான் இவரெல்லாம் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு இது வந்து பத்தாது, 5 மில்லியன் வந்து பத்தாதுன்னு சொல்லவும், 5 மில்லியன் பத்தாதா, அப்போ இந்த 500 கார்டை வச்சுக்கோ, இதில் 10 மில்லியன் இருக்கு, இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, 10 மில்லியனா, அதெல்லாம் பத்தாது, 10 பில்லியன் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, பில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வாயை புழக்கும். ஓவரா தெரில, இவ்வளோ பணத்தாசை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருமா. இப்போ நீ மட்டும் எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, நீயும் பணத்தாசை பிடிச்சதுனால தான் அப்படி பண்ணுற, திரும்ப ஒரு மேரேஜ் கேமுக்குள்ளே என்னை இழுத்துட்டு வந்து விளையாடுறதுக்கு நான் ஒன்றும் பப்பெட் கிடையாது, நீ நினச்சா இதை வந்து கல்யாணம் பண்ணுறது, நினச்சா நீ விட்டு போன்னு சொல்கிறதுக்கும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த பொண்ணுக்கு இன்னும் கோவமாக இருக்கும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு இதுக்கு சம்மந்தமாக இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் பேசுகிறதுல அவசியமே கிடையாது, இதுக்கப்புறம் அவர் அதாவது தான் ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுவாங்க, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அவர் வேணாம் நினச்சிட்டதில் இதுக்கப்புறம் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போவாங்களா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும், உனக்கு இன்னொரு ஆஃபர் நான் கொடுக்குறேன், உனக்கு எம்ப்ராய்டரி பண்ணணும், அதில் சாதிக்கணும், கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்றதுனா உன்னோட ஆசை. நம்ம நாட்டில் எம்ப்ராய்டரிக்கு மதிப்பே இல்லை, ஆனால் வெளிநாட்டில் பாருங்கள் எம்ப்ராய்டரி போட்டால் கோல்டு மெடல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கலாம் இங்கே. அதனால் வந்துட்டு அதெல்லாம் அவனுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாமே உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு திரும்பவும் ஹீரோயினுக்கு வந்து ஆசை காட்டும். பேச ஆரம்பிச்சிருப்பாங்களா, அப்போவே வந்து ஹீரோ அங்கே வந்திருப்பாரு. வந்தோடனே ஹீரோயின் பாட்டுக்கு விட்டு கொடுக்காம பேசிகிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோட அசிஸ்டண்ட் போய் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கும் போது வேண்டான்னு ஹீரோ சொல்லிடுவார், அவளா சமாளிச்சுப்பான்னு. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, இதுக்கப்புறமும் இந்த ஆஃபரை நீ ஒத்துக்கிறன்னு வச்சுக்கோ, ஏன் உங்கள் அம்மா வந்துட்டு அப்படி பண்ணிவிடுவேன் எப்படி பண்ணுவேன், திரும்பவும் நீ வேலைக்காரி ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடுவேன்ற மாதிரி சொல்லும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க தண்ணியில் அதாவது கிளாஸில் இருக்க தண்ணியை தூக்கி அவங்க மூஞ்சிலே ஊற்றிடுவாங்க. இப்போ வந்து ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருமா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிற பொண்ணு நான் கிடையாது, நான் யாரோட ஒய்ஃபு தெரியுமா, இப்போ என்கிட்ட பவர் இருக்குது, என்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பண்ணினா அது நல்லா தான் இருக்காது அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் கொஞ்சம் கெத்தாக பேசுவாங்க. அந்த பொண்ணுக்கு கோவம் போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுவார். அங்கே வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தோன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ கிட்ட செட்டு சேரலாம் நினைக்கும், ஹீரோ சேர மாட்டார், ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேசுவார். அதோட அவரோட அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பனிஷ் பண்ண சொல்லிடுவார். அதுக்கு இன்னும் கோவமாக போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ வந்துடுவார். அப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்கிட்டு இங்கிருந்தும் கொஞ்சம் சொத்துறதும் போகிறதும் வரதும் பேசுகிறதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இது பொண்ணுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. அது என்ன பண்ணும், ஹீரோயின் வெளியே தனியாக போகிற நேரமாக பார்த்து அவங்கள தூக்கிட்டு வந்துடும். அதோட ஹீரோயினை தேடிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிட்டு இருப்பாரு. வர வச்சிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க அம்மாவை வச்சு மிரட்டி இருக்கோம். அவங்க அம்மாக்காக ஹீரோயின் அங்கே வருவாங்களா. அங்கே வந்துட்டு 2 பேரையும் பிடிச்சி வச்சு மிரட்டிகிட்டே இருக்கும்போது, நீ வந்து ஒரு சாதாரண வேலைக்காரி, உனக்கு இவ்வளோ துமுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேசிகிட்டே இருக்கும். இந்த நேரம் ஹீரோவும் கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துடுவார். அவர் காப்பாற்றலாம் நினைக்கும் போது இப்போ அவங்க அம்மாவை விட்டு ஹீரோயினை வந்து வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஆளுங்களோட வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், ஹீரோவோட செக்ரட்டரி கிட்டேயே வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்டேயே வந்து பேரம் பேசும். நான் உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு பேசும்போது, எனக்கே வா அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு சின்ன கலாட்டாலாம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது தனியாக ஃபேஸ் பண்ணுற பேரில் போகாத, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்வார். நம்ம மேலே இந்த அளவுக்கு கேராக இருக்கானேன்ற மாதிரி ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோயின் சேர்ந்துருக்காங்களே, ஸோ ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டே ஹீரோ வந்திருப்பாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டே இருக்கும் போதே ஹீரோவோட சின்ன வயசு லவர் பொண்ணு ஒன்று இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்திருக்கும். அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் என்ன கேட்பாரு, இப்போ எதுக்குடா இந்த பொண்ணை நீ கூட்டிகிட்டு வந்த, அவனுக்கு கல்யாணம் இருக்குல்லன்னு. அவர் என்ன சொல்வார், நான் வந்து கூப்பிடடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரும்போது அவளும் வந்துட்டா, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ வந்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்குமா, ஹீரோ எதுவுமே பேச மாட்டார். அந்த பொண்ணு இப்போ என்ன கேட்கும்னா, ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேற, அப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம், சில சூழ்நிலையால் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆகிடுச்சு, திரும்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்க கூட சேர்றதுக்கு தான் சொல்லும்போது, ஹீரோ கையை பிடிச்சி பேசும்போது ஹீரோ கையை தட்டி விட்டுருவாரா. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஹீரோன் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே அந்த கிளாஸ் டம்பிள் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு உடைப்பாங்க. ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. உடனே அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் புரியாது. யார் நீ, எதுக்காக அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அவரோட ஒய்ஃபு, நீ என்னோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோ கிட்ட கேட்கும், நீ வந்து கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஹீரோவை பார்த்தே கேட்கும். பண்ணுறதுலாம் சரியான கோவமாக இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுறது, அமைதியாக உட்காந்துட்டே இருப்பார். இப்போ இந்த பொண்ணு சும்மா இல்லாமல் ஹீரோ கிட்ட என்ன சொல்லணும்னா, நான் உன்னை விட்டுட்டு போனதுனால நீ கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, என் மேலே வந்து என்னை வெறுத்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக ஒரு மாதிரி இது ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கும். நான் இப்போ நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், அப்போ உனக்கு உடம்பு முடியல நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தேன் தெரியுமா, அப்போவே நான் வரணும்னு நினச்சேன், அதை என்னால் இப்போ தான் வர முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் பேசும். உடனே ஹீரோனுக்கு கோவமாக இருக்கும். இப்போ ஹீரோ என்ன சொல்வார், நீ இப்போ வந்திருக்க அப்படின்னா எதுக்காக வந்தியோ, உன்னோட
உன்னோட வேலை ஏதாவது இருந்தால் அதை மட்டும் பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதோட விட்டுறணும், தேவையில்லாமல் இந்த பேசலாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எந்திரிச்சு போயிடுவாரு. எந்திரிச்சு கோவமா போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்கும்போது ஹீரோனை சமாதானப்படுத்துறது தான் ஹீரோ எந்திரிச்சு வேக வேகமாக பின்னாடியே வருவார். அப்போ ஹீரோனை சமாதானப்படுத்துவார். இங்கே பாரு நான் சொல்கிறத கேளுன்னு ஹீரோன் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு நம்ம 2 பேரும் இப்போ டிவோர்ஸ் பண்ணுறத நான் ஆசைப்பட்றா, அதையே பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ ஏன் அப்படி நினைக்கிற, எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ எதுக்கு அவள் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், அவள் எதுக்கு வந்தான்லாம் எனக்கு தெரியாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அவரை லவ் பண்ணது உண்மைதான், ஆனால் எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லவே இல்லை, ஸோ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் கூட சேரணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். சொல்லி பார்ப்பார். ஹீரோன் வந்து கேட்கவே மாட்டாங்க. 2 பேருமே அவங்க கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா திரும்பவும் ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி வச்சுருக்கம்மா, அதை போட்டு பாருமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வேற ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுவாங்களா. அம்மாவுக்கு கோவம் வந்துடும். ஏன்டா அவள் ஒரு மாதிரி இருக்கா, என்ன ஆச்சு, அவன் அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட்ட கேட்பாங்க. உடனே ஹீரோ அப்படி திரு முழிச்சிட்டு இருப்பாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, அவளை மட்டும் நீ சந்தோஷமாக வச்சுக்கலன்னு வச்சுக்கேன், உன்னை அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கா இவங்க வேற நிலமை தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுவார். அதோட ஹீரோயின் பேசவே மாட்டாங்க. இப்போ ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கும். மறுநாள் இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல எக்ஸ் லவர், அது என்ன பண்ணு, ஹீரோனை தனிப்பட்ட முறையில் கூப்பிடும் பேரம் பேசுறதுக்குன்னு. ஹீரோனு போய் என்ன தான் பார்ப்போம், என்ன தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுவாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, உன்னை பற்றி நான் விசாரித்தேன், உனக்கு வாய் பேச முடியாத அம்மா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன்னு தான் தெரியுது, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த கார்டில் 10 மில்லியன் இருக்குது, இது உனக்கு போதுமானதாக இருக்கும், உன்னோட அம்மாக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவும் இருக்கலாம், நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கூட வாழலாம், எனக்கு வந்துட்டு அவரை வந்து விட்டு கொடுத்துரு, என்னோட சைல்ட்ஹுட் லவ் வந்து எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட பேசும். ஹீரோன் என்ன கேட்பாங்க, இப்போ சரி இதெல்லாம் சரிதான், நான் ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு அவன் திரும்ப வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அவள் கொடுத்த அந்த 10 மில்லியன் செக் இருக்குல்ல, அதை எடுத்து பார்ப்பாங்க. பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா இது எனக்கு பத்தாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா, என்ன உனக்கு புரியல, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்கிற, இப்போ என்னோட ரேஞ்ச் என்ன தெரியுமா, நான் வீட்டு வேலைக்காரியாக இருக்கும் போது நீ 10 மில்லியன் கொடுத்துருந்தா அது வேற, இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்ல, நான் அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், என்னோட மாமியார் இருக்காங்கல்ல, என்னோட பேக்கெட் மணிக்கே டெய்லி என்னோட பேக்கெட் மணியே வந்துட்டு 10 மில்லியன் தான் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வர்றதுக்காக மட்டும் இந்த டைமண்ட் ரிங்கை போட்டு வந்திருக்கேன், இது மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு டைமண்ட் ரிங் இருக்குது, ஸோ நான் எந்த ரேஞ்சில் இருக்கேன்னு உனக்கே இப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க வேணும்னே பேசுவாங்க. டைமண்ட் வந்து பிங்க் டைமண்டு, அந்த டைமண்டோட ரேட் வந்து 100 மில்லியன் இருக்கும் அப்படி இப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகலாம் நினைப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், சரி ஓகே இதுக்காக நீ ஒத்துக்காட்டி கூட இந்த விஷயத்துக்காக ஒத்துப்பியான்னு கேட்கும்போது ஹீரோயின் என்னன்னு கேட்கும்போது அவங்க ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுவாங்க. பார்த்தா அவங்க வந்து குழந்தை பெற்றிருக்காங்க, அந்த குழந்தைக்கு அப்பா வந்து ஹீரோ தான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினால் அப்படியே ஆடி போயிடுவாங்க. அப்போ நீ இதை நம்பாட்டி நான் ஃபோனில் வந்து என் பையனோட ஃபோட்டோ இருக்குது, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட ஃபோட்டோவை எடுத்து ஃபோனில் காட்டுவாங்க. ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும் போதே இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட வலி என்ன அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா உங்கள் அம்மாவும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு தான், உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதது கிடையாது, அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கு இது நல்லா புரியும் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அம்மாங்கிறது எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். இப்போ ஹீரோ வந்து பேசுவார். ஹீரோ இன்னும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. எதுக்காக இப்படியே இருக்க, நான் தான் சொன்னல அவகிட்ட எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஃபீலிங்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல, ஆனால் குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இது குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமாம், அவள் கூட சேர்ந்து நீ வாழ்ந்துருக்க, அவளுக்கு குழந்தை இருக்குது, இப்போ அவள் சிங்கிள் பேரண்ட்டாக கஷ்டப்படுறா, இதுக்கப்புறம் எனக்கு வந்து உன்னோட கண்டினியூ பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நீ இங்கே நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் முன்னாடியே கால் பண்ணுவார். அந்த பொண்ணு இப்போ அங்கே வந்துடும். வந்த உடனே பார்த்தா வந்துட்டு ஹீரோனை ஒரு பக்கமாக நிற்க வச்சுட்டு இப்போ அவர் கேட்பார், அதாவது ஹீரோயின் இருக்கிறது தெரியாத மாதிரி பேசுவார். இது மாதிரி நம்ம 2 பேருக்குள்ளே லவ் பண்ணது உண்மைதான், என்றைக்கு நம்ம 2 பேரும் வந்து இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, அப்போ அந்த குழந்தைக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லும்போது உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், அது எனக்கு தெரியும், ஆனால் என்னோடய லைஃப்பை நான் காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, ஆனால் இப்போ அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் எனக்கும் வந்து பிரச்சனை, ஸோ இது வேற ஒரு ஆளோட வாழ ஆரம்பித்து அவங்களுக்குள்ள பிரச்சனை, ஸோ அதனால் வந்துட்டு திரும்ப வந்து ஹீரோ தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி வந்திருக்கு, அதுக்காக தான் இது ஹீரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நம்ம 2 பேர் லவ் பண்ணவங்க தானே, அதனால் இது நீ பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். இதெல்லாம் முதல் என்கிட்ட பேசி இருக்கணும், நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உனக்கு என்ன, அதாவது எனக்கு உன்னை இப்போதைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், இப்போ இதுக்கு மேலே நீ என்னோட ஃபேமிலி விஷயத்தை தள்ளிட்டுனா இப்படிதான்ற மாதிரி ஹீரோ வந்து திட்டிடுவார். இது எல்லாத்தையுமே ஹீரோ இன்னும் கேட்டுருவாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை அவங்க அசிஸ்டண்ட்லாம் வச்சு விரட்டி விட்டுருவாங்க. அதுவும் வேறு வழி இல்லாமல் இப்போ போயிடும். அப்புறம் மன்னிப்பு கேட்கும், ஹீரோ மன்னிக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இப்போயாவது ஒத்துக்கிறியா
இல்லையா, நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ அவங்க கூட இப்போ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதை வந்து ஹீரோட அம்மாவும் அவங்க பாட்டி வேற ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. 2 பேரும் எல்லாரும் பார்த்துருவாங்க. இதே மாதிரி அவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கன்சீவ் ஆயிடுவா, நம்ம பேர குழந்தைய பார்க்கலான்ற மாதிரி அவங்களாம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினுக்கும் இதுக்கப்புறமா வந்து ஒரு அந்யோன்யமாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி வாழ்கிற மாதிரி தான் காட்டி இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல